Hi friends, welcome to Cook with Suku. Taste the magic of Suku's Kitchen. இன்னைக்கு நாம சுவையான பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க நான் பீட்ரூட் ஹல்வாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். 2 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன். 2 ஏலக்காயை சர்க்கரையோட சேர்த்து பொடிச்சு வச்சிருக்கேன். 1 கப் பால், 1/2 கப் சர்க்கரை, 10 போல முந்திரி பருப்பு மற்றும் நெய் தேவையான அளவு. இப்போ நம்ம ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு பேன் சூடானதும் 2லேருந்து 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே வீட்டில் செஞ்ச நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெய் சூடாகட்டும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, இது பொன்னிறமாயிடுச்சு. இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நாம் துருவி வச்சிருக்க பீட்ரூட்டையும் இந்த நெய்லேயே சேர்க்க போகிறோம். இந்த நெய்லேயே அந்த பீட்ரூட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். பீட்ரூட் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு. இதை நாம் மூடி போட்டு 5 to 7 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் தான் வதக்க போகிறோம். இது ஒரு 50% அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் ரா ஸ்மெல் நல்லா போகும். மூடி போட்டுக்கலாம். பாருங்க, பீட்ரூட் நல்லா 50% கிட்ட வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சிருக்க பாலை சேர்த்துடலாம். இந்த பீட்ரூட் அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 கப் இருக்கும். 1.5 கப் பீட்ரூட்க்கு 1 கப் பால் சரியாக இருக்கும். நீங்கள் பால் கம்மியாக சேர்த்திங்கன்னா பீட்ரூட்டோட ரா ஸ்மெல் ரொம்ப டாமினேட் பண்ணும். அதனால் நீங்கள் பீட்ரூட் முழுகிற அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இந்த பால்லையே பீட்ரூட் நல்லா வெந்து வரட்டும். இதையும் நாம் மூடி போட்டு தான் மீடியம் ஃப்ளேமில் 5 to 7 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். மூடி போட்டாச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, இந்த பீட்ரூட் நல்லா இந்த பால்லையே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டில் ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ நம்ம கம்மியாக சர்க்கரை சேர்த்துக்கிட்டாலே போதும். 1/2 கப் சர்க்கரை போதும். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறையவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த பீட்ரூட்டும் சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆகிட்டு ஒன்றா சுருண்டு வதங்கி வரணும். இதை நான் ஓப்பன் பாட்டில் தான் வச்சு சமைக்க போகிறோம். 5 to 7 மினிட்ஸ் மேலே ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட இந்த பீட்ரூட் நல்லா வதங்கி வரணும். அடிக்கடி நாம் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பாருங்கள், பீட்ரூட் இந்த ஸ்டேஜ்க்கு வந்தோடனே பொடிச்சு வச்சிருக்க ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. பீட்ரூட் இன்னும் நல்லா சுருளை வதங்கி வரட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா அந்த ஹல்வாவோட டெக்ஸ்சர் நல்லா வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நாம் வறுத்து வச்சுருக்க முந்திரியும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, அருமையான பீட்ரூட் ஹல்வா ரெடி. இதை நீங்கள் சூடாவோ சில்லுனோ சர்வ் பண்ணலாம். இப்போ நான் இதை உங்களுக்கு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன்.